வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் CT100 வந்து ஃபுல் சர்வீஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வண்டியை பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆயில் ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆனதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் இன்ஜின் போல் நெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பேக் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் ஷூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதை சர்வீஸ் பண்ணி போடுறதா இல்லை புது பிரேக் ஷூ மாற்றுறதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கேம் போல்டை ரிமூவ் பண்ணிட்டு வீல் போல் நெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வீலை வெளில எடுத்துடலாம். வீலை ரிமூவ் பண்ணி வெளில எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எம்எஸ் ஷீட் வச்சு நம்ம வீலை தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இதில் வண்டியில் பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ வந்து போயிடுச்சு. அதனால் புது பிரேக் ஷூ தான் மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செயின்ஸ் பேக்கெட் இந்த வண்டிக்கு மாற்றுற வேலை இருக்குது. அதை நான் தனி வீடியோவாக போடுறேன், நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரேக் ஷூ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதை நம்ம அப்பில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீல் ரப்பர் வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் வீல் ரப்பர் வந்து புதுசு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீலை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வீலை உட்கார வச்சாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம போல்டு வந்து டைட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரேக் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பிரேக் தேவையோ அந்த அளவுக்கு டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேம் போல்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பேக் வீல் வந்து டைட் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃப்ளக்கை க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி போடலாம். ஃப்ளக்கு க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கார்பரேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை சர்வீஸ் பண்ணி நல்லா பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம்.
கார்பரேட்டர் வந்து இப்போ பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் திரும்ப ரீஃபிட் பண்ணிடலாம். இப்போ கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம ரிமூவ் பண்ண அந்த கேபிள் அப்புறம் பெட்ரோல் டியூப் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ கார்பரேட்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஃபுல்லாகவே மக்கி போச்சு. அதனால் இப்போ புது ஏர் ஃபில்ட்ரு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து பிரேக் ஷூ வந்து நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப மறுபடியும் ரீஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு வீல் போல்நெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வீலை வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் பிரேக் ஷூ நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம வீலை எம்ஐ ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு பிரேக் ஷூவும் எம்ஐ ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு திரும்ப வந்து ரீஃபிட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து பிரேக் ஷூ வந்து அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சு போகாது. அதனால் அடிக்கடி மாற்றுற வேலையும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வீலு அதுக்கப்புறம் பிரேக் ஷூ வந்து ரெண்டுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வார்ம் கியர் வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வீல் ஆக்சலுக்கு வந்து நம்ம வந்து க்ரீஸ் பேக் பண்ணிடலாம்.
வீல் வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பிரேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வண்டியோட ஃபுல் சர்வீஸ் ஜாப் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கடைசியாக வண்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம க்ரீஸ் பேக் ஆயில் பேக்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டிக்கு கட்டிங் ஆயில் அடித்து வண்டியை துடைச்சி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.